அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது எல்லாரும் அடிக்கடி முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தானே. இது ஒரு துவாவும் கூட, இது ஒரு ஆயத்து. சரியா, ஒரு ஆயத்தினுடைய ஒரு பகுதி இது, ப்ளஸ் துவாவும் கூட ஹதீஸ்களையும் சொல்லப்பட்டிருக்குது. நாமளும் முஸ்லீம்கள் எல்லாரும் அதிகமாக இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோம். என்ன அர்த்தம் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொன்னால், யாராவது மௌத்தா போயிட்டா என்ன சொல்லுவோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லுப்பான்னு சொல்லியிருப்போமா? மௌத் ஆயிட்டாங்கன்னு எழுதி போட்டால் அறிவிப்பு பலகையில் என்ன பண்ணுவாங்க? பள்ளிவாசல்ல மௌத் அறிவிப்பு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னானுடைய மகன் இன்னான் இன்று காலை அதிகாலை 4 மணிக்கு வஃபாத் ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருப்பாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்ட்டு. அதே மாதிரி மௌத் அறிவிப்பு வேறு ஏதாவது வந்துச்சுன்னா ஏலான் பண்ணுறாங்க மைக்லேயோ அல்லது இப்போ இருக்க என்ன சொல்றது டிஜிட்டல் மீடியாக்கள்லையோ, அதில் பண்ணும்போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லி தராங்க? நாம் அல்லாஹ்விடம் இருந்தே வந்தோம், மீண்டும் அவனிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் போட்டு வச்சுருப்பாங்க தர்ஜுமால. சரியா, துஆய மஸ்னூன்லையோ இல்லை தர்ஜுமாக்கள்லையோ இதெல்லாம் பார்த்தா எப்படி போட்டிருப்பாங்க? நாம் அல்லாஹ்விடம் இருந்தே வந்தோம், மீண்டும் அவனிடமே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் போட்டிருப்பாங்க. இது கரெக்டா அப்படின்னா கரெக்டு தான், ஆனால் ரொம்ப கரெக்டானா இல்லை. மிகவும் கரெக்ட், மிக மிக மிகச்சரியான அர்த்தமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. சரியா, ரெண்டாவது, இது மௌத்துக்கு மட்டும் சொல்லக்கூடிய வார்த்தையா அப்படின்னா அதுவும் கிடையாது. இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொன்னா மௌத்துக்கு மட்டும் சொல்லக்கூடியதல்ல. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? கரண்ட் போயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது பொருள் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, அப்படிதானே? இல்லை ஏதாவது பொருள் கை தவறிடுச்சுன்னா சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும்தானா? இல்லை, இன்னும் சொல்லலாம். ஏன் ஒவ்வொரு வினாடியும் கூட சொல்லலாம். ஒவ்வொரு, ஏன்னா நிறைய நம்ம மக்கள்லேயே என்ன பண்ணிருக்காங்க, சரியா புரியாதனாலே அறியாமைனாலுமே அது ஏதோ ஒரு துக்கமான ஒரு இழப்பான விஷயத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு இழப்போ ஒரு துக்ககரமான காரியமோ நடந்துட்டா மட்டும் சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆக்கி வச்சிட்டோம். உண்மையில் அதுவல்ல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நீ எல்லா காரியங்களுக்கும் இதை சொல்லலாம். அர்த்தம் என்ன? இன்னா லில்லாஹி, நிச்சயமாக நாம் அனைவரும் அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்கள். எப்படி? நிச்சயமாக நாம் அனைவரும் அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னும் நாம் அவனிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். மீளக்கூடியவர்கள் என்னது? திரும்ப அவனிடமே போய் சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுதான் இதுக்கு சரியான அர்த்தம். சரியா, நேரடியான அர்த்தம். அப்போ நாம அல்லாஹ்விடம் வந்தவர்கள்ங்கிறத விட வந்தாலும் அவனுக்கு தான் சொந்தம். ஆனால் என்னது கரெக்டான அர்த்தம்? நாம அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்கள். ஏன்னா நாம் அல்லாஹ்விடம் வந்தோம் அப்படின்னு சொல்ல, நாம் அல்லாஹ்விடம் இருந்தே வந்தோம், மீண்டும் அவனிடமே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோங்கிறப்போ நாம மட்டும் அல்லாஹ்விடம் வந்தோமா? நாம் அல்லாஹ்விடம் வந்தவர்கள் இல்லை, நாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்கள். இது இன்னும் பலமா இருக்கா இந்த வார்த்தை? அப்ப நம்ம மண்டைக்கு நம்ம அறிவுக்கு எப்படி புரியும்? நம்ம அல்லாஹ்வுக்கு தானே சொந்தம் அப்படின்னு புரியுமா? அப்போ நம்ம மேல நமக்கே உரிமை இல்லை. கரெக்டா? நம்ம அல்லாஹ்விற்கே சொந்தம்னா நம்ம மேல நமக்கே உரிமை இல்லை. அப்படின்னா நம்ம இஷ்டம் போல நம்ம எதுவும் செய்வதற்கு நமக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை, அனுமதி இல்லைங்கிறது இதுல விளங்குதா? இப்படி சொல்லும்போது தான் அந்த உணர்வு வரும். நாம் அல்லாஹ்விடமிருந்தே வந்தவர்கள், அந்த உணர்வு வர்றது கம்மியா இருக்கும். கரெக்டா? இப்போ இதுவே நாம் அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்கள் சொல்லிப்பாரு. நாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தங்கிறப்ப நான் இஷ்டம் போல எப்படிப்பா செய்யறது? அப்ப நான் இஷ்டம் போல எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாதுங்கிற அந்த மனப்பக்குவம் ஏற்படுமா? அப்ப இதுதான் இந்த அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? தெளிவா நாமளும் விளங்கியிருக்கணும். நம்மை போன்ற பிற முஸ்லீம்களுக்கு இது விளங்க வைக்கணும். அப்ப விளங்கும் போது இதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் மாறுதல்கள் ஏற்படுத்தும் இல்லையா? சரியா, அப்போ எல்லாமே அல்லாஹ்விற்குரியது தானே. சரியா, நாம் அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்கள்.
நாம் அல்லாஹ்விற்கு சொந்தமான நமக்கு நம்முடையது எல்லாம் நாமே அவனுக்கு சொந்தமானவர்கள் சொல்லிட்டோம்னா நம்முடைய அனைத்தும் யாருக்கு சொந்தம்? இன்னைக்கு மனுஷனுடைய உள்ளங்கள்ல பெருமையோ படோடபமோ கௌரவம் பார்க்கறதோ இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? அத மமதை, அகங்காரம், மமகாரம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் எங்கிட்ட இருக்கக்கூடிய என்னுடைய பொருட்கள் தானே, அல்லது எனக்கு சொந்தமான விஷயங்களை கொண்டு தானே. ஒருத்தங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ, அவன் பெருமை கொள்வானா? அவன் படோடாபம் செய்வானா? மமகாரம் செய்வானா? மமதை கொள்வானா? கௌரவம் பார்ப்பானா? ஏன்? அவனுக்கு எதுவுமே இல்லையே. ஏதாவது ஒன்று இருந்தா தான் அவன் என்ன பண்ணுவான்? அதை வச்சு அவன் பெருமை பீத்திக்குவான். கரெக்டா? அப்ப எதுவுமே இல்லை அவனுக்கு அப்படிங்கிறப்போ அவன் அந்த பெருமையை விட்டு தூரமாயிடுறான். அப்போ ஒரு மனுஷன் நாம அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்கள் அப்படிங்கிறத உணரும் போது அவன் என்ன ஆயிடுறான்? பெருமை அடிக்கிறது அவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இதை ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு நேரம் நமக்கு என்ன காரியம் செஞ்சாலும் ஒரு மறதி ஏற்பட்டுருச்சு. என்ன பண்ணலாம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். அன்னைக்கு கேட்டீங்களா எதுக்குப்பா இந்த சொன்னீங்க அப்படின்ட்டு? ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு மறந்து போச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். அப்போ உன்னுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், உன் கைவிட்டு போகக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும், அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, உயிர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பொருட்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய செயல்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய நினைவுகளாக இருந்தாலும் சரி, உன் கைவிட்டு எது ஒன்றும் போச்சுனாலும் என்ன பண்ணலாம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். நாம் அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்களாக இருக்கிறோம், இன்னும் அவனிடமே நாம் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம சொல்லும் போது, நம்ம இந்த அர்த்தத்தை விளங்கி சொல்லும் போது என்னவும் நம்மளுடைய நஃப்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய உள்ளம் இதெல்லாம் பண்ணும், விளங்க ஆரம்பிக்க. அந்த உள்ளம் தான் என்ன செய்யுது? இதெல்லாம் என்னது 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 என்னதுன்ட்டு உன்னை ஒரு மாய வலைக்குள்ள சிக்க வச்சிருக்குது. புரியுதா? உன்னை ஒரு மாய வலைக்குள்ள சிக்க வச்சிருக்குது. இதெல்லாம் என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு. உன்னுடையது அல்ல. ஏன்? நீயே உன்னுடையவன் அல்ல அப்படிங்கிறத எது நமக்கு உணர்த்துது? இன்னா லில்லாஹிங்கிற வார்த்தை உணர்த்துதா? அப்ப இன்னா லில்லாஹிங்கிற வார்த்தையை நீ அடிக்கடி பயன்படுத்தும் போது, நானே எனக்கு சொந்தம் இல்லையடா, எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு எப்பறா சொந்தம்னு நம்ம மரமண்டைக்கு, நம்ம மனசாட்சிக்கு, நம்ம மனசு கல்புக்கு நம்ம புத்தி சொல்ற மாதிரி ஆயிருதா? அப்ப நீ ஒரு நாளைக்கு 1000 தடவை, உதாரணத்துக்கு 1000 சொன்ன அதுக்கு 1000 அர்த்தம் இல்லை, சரியா? ஒரு பேச்சு வழக்கில் சொல்ல நிறைய தடவை. அப்ப தொட்டதுக்கெல்லாம் நீ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொல்லிட்டு இருக்கும்போது உன்னுடைய கல்பு, உன்னுடைய உள்ளம் என்ன ஆயிடும்? அதுக்கு பக்குவப்பட ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்ல சொல்ல உன்னுடைய உள்ளம் பக்குவப்பட, உணர்ந்து சொல்லும் போதுதான். சும்மா பேச்சுல வாயில மட்டும் சொல்லிட்டு நீ உன்னை நஃப்ஸ்ல அதை கல்புல அதை ஏத்தல அப்படின்னு சொன்னா, அதை பதிய வைக்கலன்னு சொன்னா, வாய் மட்டும் தான் சொல்லியிருக்கும், உள்ளம் அதை ஏத்திருக்காது. உள்ள உணர்வோடு உன் உதடும் சொல்லணும், உள்ளமும் சொல்லணும், அந்த உள்ளம் அதை உறுதியா நம்பி சொல்லணும். அப்படி நீ சொன்னீங்கன்னா என்ன ஆயிடுவேன்? அது என்ன ஆகும்? அது ஏத்து நானே எனக்கு சொந்தம் இல்லையடா, நானே அல்லாஹ்வுக்கு தானப்பா சொந்தம், அப்ப எங்கிட்ட இருக்கிறது எனக்கு எப்பறப்பா சொந்தம் அப்படிங்கிறப்போ எந்த ஒரு பொருள் உன் கைவிட்டு போனாலும் வலிக்குமா? நான் முந்தானத்து பாடத்தில் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் இல்லையா, உன் கையில் இருக்கிற பொருளை பிடிங்கிட்டா எப்படிமா இருக்கு? நீயா கொடுத்தா வலிக்காது, உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கினா எனக்கு வலிக்கும் அப்படின்னு. அது போலதான். அப்போ ஒண்ணுதுன்னு நினைக்கும் போது நீ தரமாட்ட, இறைவன் அதை எடுத்துக்கிறான், அப்போ உனக்கு வலிக்குது. என்னது இல்லைங்கிற உணர்வோடு இரு, வலிக்கவே வலிக்காது. இதைத்தான் இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றது, ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார். அந்த பெரிய செல்வந்தர் இருக்கும்போது அந்த செல்வந்தருக்கு 2 மகன்கள். இப்ப அந்த செல்வந்தர் என்ன பண்றாரு? ஒரு மிகப்பெரிய மாளிகையை கட்டுறாரு. அந்த மாளிகையை கட்டி முடிச்சிட்டாரு. எப்படி இருக்குன்னா மிக பிரம்மாண்டமா இருக்குது. எந்த அளவுக்குன்னா அரண்மனையை விட அருமையா இருக்குது.
அந்த நாட்டு ராஜாவுடைய அரண்மனை இருக்கு இல்லையா, அதை விட மிக பெரியதாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் மிக அழகியதாகவும் இருக்குது. ஊரே வந்து வியந்து பார்க்குது, அரண்மனையோட மிகச்சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ராஜாக்கு அதுக்கு செய்தி போயிடுச்சு. ராஜாவும் வந்து பார்க்குறாரு, பயங்கரமாக இருக்குது. இது ராஜா என்ன பண்ணுறாரு, தலை காய்க்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் தன்னோட பெருசாக தன் நாட்டில் இவ்வளோ பெருசாக வச்சுருக்கான்னு அந்த ராஜாவுக்கு என்ன ஆகுது, அந்த உணர்வு ஏற்பட்டு கேட்குறாரு. இந்த மனிதர் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை இதை நான் விற்கிறதுக்காக கட்டல அப்படின்னு சொல்லி ராஜாக்கு, ராஜா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா ராஜாட்ட என்ன சொல்ல பிடிங்குவாங்க இல்லையா, அதனால் வந்துட்டு ராஜாட்ட என்ன சொல்கிறார் தன்மையா, ராஜா இல்லை ராஜா இது எனக்கு வந்து நான் விரும்பி மனசுக்கு பிடிச்சி என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் கட்டியிருக்கிறேன், அதனால் வந்துட்டு தரலேன்னு கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவா ராஜாட்ட என்ன பண்ணுறாரு சொல்லி மன்றாடுறாரு. ராஜாவும் இல்லை எனக்கு அது விருப்பமாக இருக்குது, கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன், எதுக்கும் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு தன்மையாக சொல்லி அனுப்பிடுறாரு. ராஜாவும் அதனால் என்ன பண்ணல, பெருசாக கோச்ச மாதிரி காமிச்சிக்கல. ஆனால் என்ன சொல்கிறாரு, எனக்கு அது ரொம்ப விருப்பமாக இருக்குது, கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல சந்தோஷப்படுவேன், எதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், கொஞ்சம் கால அவகாசம் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இவரும் வந்துடுறாரு. 2-3 நாள் போகுது. 2-3 நாள் போகுது. 2-3 நாள் கழித்து இவங்க கட்டி தான் வச்சுருக்காங்க, இன்னும் குடி வரல. இந்த மாளிகைக்குள்ள என்ன வரல, குடி வரல. அந்த யார், அந்த செல்வந்தர், அவங்கள வேற பக்கம் இருக்காங்க. இப்போது அந்த செல்வந்தர் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா அந்த பக்கம் மாளிகை என்ன இருக்குது, தீக்கிரையாகி கிடக்குது. தீ பிடிச்சி பற்றிக்கிட்டு எரியுது. பாதியெல்லாம் எரிஞ்சு உடஞ்சி உழுதுட்டு இருக்குது. வந்து பார்க்குறாரு, எப்படி இருக்கும், பத்திரம் இல்லையா, ஐயோ இப்படி வந்து ஆயிடுச்சே, என்னது எல்லாம் போச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், பரிதை வச்சு அவர் ரொம்ப ஒரு பேகால் ஆகுறாரு. ஆவார் தானே, யாராக இருந்தாலும் அப்படி தானே ஆவாங்க, நீங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஆக மாட்டீங்களா, போகுது அப்படின்ட்டு பதறுது. பதற வயோதிகர் தானே. அப்போ அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இவர் வயோதிகர் பதறிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு மகன் வராரு. வந்து அப்பா அழுவாதீங்க, அது போனால் போயிட்டு போகுது, உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாரு. ஏன் அந்த மகனை பொறுத்த வரைக்கும் இந்த மாளிகையோட உயர்ந்தது யாரு, தந்தையோட உயிருக்கு எதுவும் ஆபத்தாயிடக்கூடாது இல்லை. அந்த துக்கம் தொண்டை அடைக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த துக்கத்தினால சில பேருக்கு உயிரே போயிடும் இல்லையா, அப்போ அது போல எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த மகன் பயப்படுறாரு. பயந்துட்டு தகப்பன்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் இது போனால் போயிட்டு போகுது, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிரப்போகுது, கவலைப்படாதீங்க, இதெல்லாம் என்ன இல்லை, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, விடுங்க, எங்களுக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கார். சொன்னதோடு இல்லாமல் தகப்பனுடைய என்ன பண்ணும், அந்த நிலையை மாற்றணுன்ட்டு அந்த மகன் போராடிட்டு இருக்காரு. போராடிட்டு இருக்கும்போது அப்போ இன்னொரு மகன் வந்துட்டார். வந்துட்டு நிலையை பார்க்குறாரு. பார்த்துட்டு, அப்பா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, அழுவாதீங்க, நேற்று நம்ம ராஜா என்ன பண்ணார், இதை கூப்பிட்டு கேட்டிருந்தார் இல்லையா, மறுபடியும் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க, நான் போனேன், இது நம்ம ராஜாவுக்கு வித்துட்டேன் அப்படின்னாரு. இது ராஜாவுக்கு குறிப்பிட்ட தொகை சொல்லி நான் ராஜாவுக்கு வித்துட்டேன், நேற்றே வியாபாரம் முடிஞ்சிருச்சு, நேற்றே வித்துட்டேன் நான் அப்படிங்கிறார். இப்போ அந்த தந்தைக்கு அப்பாடான்னு என்ன ஆகுது, நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. நிம்மதி பெருமூச்சு விட்டு இப்போ இருந்த துக்கம் என்ன ஆயிடுச்சு, இந்த மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சு, போயிருச்சா. ஏன் அதில் போட்ட முதலெல்லாம் வந்துருச்சு, ராஜா கிட்ட வித்தாச்சு. ஸோ இப்போ எரிஞ்சது யாருடையது, அவரது இல்லை. இப்போ என்ன ஆயிட்டாரு, அவரு சந்தோஷமாயிட்டாரு, ஆனந்தமாயிட்டாரு. கண்ணு முன்னாடி அவர் கட்டினதை எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ அவர் என்ன ஆயிட்டாரு, ஆனந்தம். முதல்ல துக்கத்தில் இருந்தார். ஏன், அது அவருதுன்னு இருந்தனால. இப்போ அந்த அவருக்கு தான், அவர் கட்டினது தான், ஆனால் அதை வித்துட்டு ராஜாட்ட இருந்து வித்துட்டனால இப்போ அது எரிஞ்சது ராஜாவுடையது, என்னுடையது அல்லங்கிறப்ப அந்த மனம் எப்படி மாறிடுச்சு, உடனே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருச்சு. சரியா, அது போல தான் நம்மளும் எல்லாரும் மனித இயல்பு அப்படி தானே. அப்போ இந்த நிலை சொல்லிட்டு இருக்கும்போது மகன் சொன்னவனே தந்தை என்ன ஆயிட்டாரு, ஆறுதல் அடைஞ்சிடறாரு. ஆறுதல் அடைஞ்சவனே அப்பாடா நிம்மதி பெருமை சொல்லிருக்காரு, அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ தந்தைக்கு வலிக்கல. இப்போ மறுபடியும் இந்த சின்ன மகன் சொல்றாரு, ஆமாப்பா வித்தாச்சு, வித்தது உண்மைதான், ஆனா இன்னும் பணம் கைக்கு வரல, பணம் இன்னும் கைக்கு வரல, வியாபாரம் முடிஞ்சிருச்சு, இன்னும் பணம் கை மாறல, இந்த விலைக்குன்னு சொல்லி விலைதான் முடிவாயிருக்கே தவிர இன்னும் நாம் என்ன பண்ணல,
ராஜா கிட்ட இந்த பத்திரத்தை கொடுத்துட்டு நம்ம பணத்தை இன்னும் வாங்கலப்பா அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் இப்போ சிரிச்சுட்டு இருந்த அந்த மனிதர் என்ன ஆயிட்டாரு? தலைமையில அடிச்சுட்டு நெஞ்சு நெஞ்சு அடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டார். ஏன்? இப்போ என்ன? இப்போ யாருடையது? அவருடையது. முதல்லயும் அழுதாரு, உயிர் போற அளவுக்கு துக்கத்தில் அழுதாரு. அப்புறம் நடுவில் தன்னது இல்லைன்னு ஆனந்தமாய் சந்தோஷமாயிட்டாரு. அது சந்தோஷமாகணும்னு சொல்றதை விட அந்த துக்கத்திலிருந்து விடுபட்டாரு. துக்கம் நீங்கிருச்சு அவரை விட்டு. ஏன்னா அது ராஜாவுடையது, தான் முதல் தப்பிச்சதுன்ட்டு. இப்போ மறுபடியும் இல்லை, இன்னும் பணம் முழுமையாக செட்டில்மெண்ட் ஆகலன்னு இப்போ யாருடையதுன்னு ஆகுறாரு? அவருதுன்னு ஆகுது. இப்போ மறுபடியும் என்ன ஆகுறாரு? அவரு துக்கத்தில் இருக்காரு. கரெக்டா? பார்த்துக்கோ, எதுவுமே நடக்கலைங்க. முதல்ல துக்கத்தில் இருந்தாரு, நடுவில் சந்தோஷமாகறாரு, மறுபடியும் துக்கத்தில் ஆகிறாரு. இந்த மூன்று நிலையும் எதை கொண்டு நடந்தது? எதை கொண்டு நடந்துச்சு? அவரு தன்னுடையது நினைக்கும் போது வலிச்சது, அழுதாரு. அதே செயல் நடந்துட்டு இருக்கும்போது, மாளிகை எரிஞ்சிட்டு இருக்கும்போது அது தன்னுடையது அல்ல அப்படின்னு நிலை தெரிஞ்ச உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அவருடைய பிடிச்சிருந்த துக்கம் அவர்கிட்ட போயிடுச்சு. இல்லை அது மறுபடியும் தன்னுதாங்கிறப்போ துக்கம் வந்துருச்சு. அப்ப தன்னுடையதுன்னு ஆகும்போது அது இழப்பு, அதுல ஒரு இழப்பு ஏற்படும் போது வலிக்குது. உன்னுடையது இல்லைங்கிறப்ப அதுல வலி உனக்கு இல்லை. இப்போ மனசு, உடல்ல ஏற்படுற வலியை விட மனசுல ஏற்படுற வலி தான் அதிகம், பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். உடல் ரீதியாக ஏற்படுற நோயை விட மன ரீதியான ஏற்படுற நோயினால்தான் உடல்ல பல பாதிப்புகள் ஏற்படுது. மருத்துவம் சொல்லுதா இல்லையா? சரியா? சாதாரண முடி கொட்டுற பிரச்சனை என்னது? முடக்குவாதம் வந்து பெரிய பெரிய வியாதி வரைக்கும் என்னதான் காரணமா இருக்குது? மனம்தான். மன ரீதியாக ஏற்படக்கூடிய மன அழுத்தம் தான் அப்படின்னு யார் சொல்றா? மருத்துவர்கள் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப ஏற்பட்ட மனசுல ஒரு வலியை ஏற்படுத்தக்கூடியதா எது இருக்குது? அது என்னுடையதுங்க இருக்கும்போது அதுல பாதிப்பு ஏற்படும் போது. இப்ப இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி என்ன சொல்லுது? அதுக்கு எதிராக சொல்லுது. இன்னா லில்லாஹி, நாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானவர்கள். அப்ப நம்முடையது, அப்ப நீயே அல்லாஹ்வுக்கு சொந்தம் இல்லை, உன்னுடையது அப்படின்னு ஒன்று இருக்குமா? உன்னுடையது ஒன்று எதுவுமே இல்லை. உன்னுடையது ஒன்று இருக்கிறதா நீயே நினைச்சுக்கிற. உன்னுடையதா? உனக்கு அல்லாஹ் கொடுத்தது, உனக்கு அல்லாஹ் கொடுத்தது, அவ்வளவுதானே. உன்னுடையது அல்ல. அது திரும்ப நிச்சயமாக இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கு எது கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது திரும்ப ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். அவனை விட்டு அது போயிடும். ஏன்? அந்த மனிதனே இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போயே தீரணும். எது ஒன்று இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்குமா? இருக்காது. இறைவனை தவிர உள்ள அனைத்தும் நிரந்தரமற்றவை, நிலையற்றவை. அப்ப அப்படி இருக்கும்போது நாம் நிலையா இருக்க போறோம், அல்லது நம்முடைய பொருட்கள் நிலையா இருந்து நம்முடைய சந்ததி அனுபவிக்கும், இப்படிங்கிற உணர்வுல இருந்துட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஏற்படுது? ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் கூட, அல்ல சின்ன சின்ன இழப்புகள் கூட என்ன ஆகுது? மனசுல பெரிய வலி ஏற்படுது. நீ இழந்தது ஒரு சிறு தொகையா இருக்கும், ஆனா அதை நினைச்சு நீ துக்கப்படுறீல, அதனால ஏற்படுற பாதிப்பு நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமான துக்கத்தை தரும், பாதிப்புகளை ஏற்படுத்தும். அந்த துக்கம் உனக்கு உடல் நலம் சரியில்லாம ஆகும், உனக்கு நிம்மதி இல்லாம ஆகும். உன்னால அன்றாட வாழ்வுல நீ பிரசன்ட்ல, அந்த நிகழ்காலத்துல நீ வாழ மாட்ட. அந்த பழசை நினைச்சு துக்கத்திலேயே இருந்துட்டு இருப்ப. நிம்மதியா சாப்பிட மாட்ட, நிம்மதியா தூங்க மாட்ட, நிம்மதியா மனைவி மக்களோட பேசி பழக மாட்ட, நிம்மதியா உறவுகளோட உறவாட முடியாது, நிம்மதியா நண்பர்களோட நட்புறவாட முடியாது. மொத்தத்துல உன் வாழ்க்கையை நீ வாழாமே இருப்ப. எது வரைக்கும்? அந்த துக்கம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும். அந்த துக்கம் எதனால வந்தது? உன்னுடைய கை தவறி விட்டு போன அந்த விஷயம், அல்லது உனக்கு இழப்பு ஏற்படுத்திய அந்த விஷயம், அந்த பொருள் உன்னுடையது என்ற உணர்வு இருக்கிறனால. அதே பொருள் உன்னுடையது அல்ல அப்படிங்கிற உணர்வுல இருந்தீங்கன்னா உனக்கு என்ன ஏற்படாது? வலிக்காது. அப்போ உன்னுடைய பொருள் சொல்லிட்டு இருக்கிறது, உன் பொருள் உங்கள்கிட்ட தான் இருக்க போகுது, ஆனா உணர்வு மட்டும் என்னவா இருக்கணும்? தெளிவா, உன்னது இல்லை அல்லாவுது. அப்படி தெளிவுல வை. அப்ப அதுல ஏதாவது பாதிப்புகள் நடந்தாலும் வலிக்காது. அதுதான உண்மை. அப்ப மீதி இருக்கிற வாழ்க்கையாவது வாழுவியா இல்லையா? அடுத்த நிமிஷத்தினுடைய வாழ்க்கையாவது வாழுவியா இல்லையா? இப்ப உனக்கு ஒரு பொருள் வச்சிருக்க, தொலைஞ்சு போச்சு, இல்ல அது கெட்டு போச்சு, அது உடஞ்சு போச்சு, நீ அதை நினைச்சு துக்கப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த உடஞ்ச பொருளோ தொலைஞ்ச பொருளோ மறுபடியும் உனக்கு கிடைக்க போறதில்லை. இல்லை நஷ்டமான தொழிலோ அந்த நஷ்டமான பொருள் திரும்ப வரதில்லை. மறுபடியும் வேணா வேற சம்பாதிப்ப, வேற பொருள் வாங்குவேன், ஆனா இழந்தது தானே. சரியா? அப்ப அந்த இழந்ததை நினைச்சு நீ துக்கத்தில் இருக்கிறனால இழந்தது உனக்கு எதுவுமே திரும்ப கிடைக்க போறதில்ல.
கிடைச்சாலும் வேறொன்று புதிய, அதுக்கு பதிலாக வேறொன்று தான் கிடைக்கும் தவிர அது இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த துக்கத்திலிருந்து உன்னுடைய நாட்களை வீணாக்கி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழாம உன்னுடைய வாழ்க்கையை அனுபவிச்சு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நீ வாழாம விட்டுட்டு துக்கத்திலிருந்து அதை வீணாக்கிறத விட நீ யதார்த்தத்தை விளங்கி அடுத்தது அடையிறதுக்கு முயற்சி செஞ்சு போகும்போது உன்னுடைய துக்கம் தேவையில்லாத துக்கம் உன்னை விட்டு நீங்கிருதா, அதனால உன்னுடைய உடல் நலம் பாதிக்கப்படாமல் இருக்க போகுதா, நீ ஆரோக்கியமா இருப்பியா, எல்லாவற்றுக்கும் மேல் நிம்மதியா இருப்பியா? நிம்மதியா இருப்பியா, இருக்க மாட்டியா? அப்ப அந்த நிம்மதியை தரக்கூடியது எந்த வார்த்தை? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். இப்ப யோசிச்சு பாரு, இது வரைக்கும் நீ எத்தனை தடவை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன் சொல்லியிருப்ப. இப்ப சொல்லிப்பாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். நாம் நிச்சயமாக, நாம் இல்லை, நிச்சயமாக நாம் அனைவரும் அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்கள், இன்னும் அவனிடமே நாம் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாமே மீளப்படும்போது நமக்கு இருக்க அத்தனை என்னதாவது அல்லாஹ்விடத்துல தான் மீள போகுது. அப்படிங்கிறப்ப நம்ம என்னவா இருக்கலாம்? நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியாக இருக்கலாமா இல்லையா? அப்போ இந்த மனசை ஒரு புரிதலுக்கு ஆட்படுத்துவதற்காக, உட்படுத்துவதற்காக உள்ள உணர்வோடு இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன்ங்கிற வார்த்தையை நீ பயன்படுத்தும் போது உன்னோட உள்ளம் தெளிவாக அதை புரிஞ்சுக்கிடுச்சுன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துல இல்லை, எந்த ஒரு செயல்ல, எந்த ஒரு காரியத்துல, எந்த ஒரு வியாபாரம், தொழில், லொஸ்க் எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய உறவுகள் உட்பட குடும்ப வாழ்க்கை, தொழில் துறை எதுவாக இருந்தாலும் ஏதாவது பாதிப்புகளோ சிரமங்களோ இழப்பீடுகளோ ஏற்பட்டால் என்ன இருக்காது? மனம் வலிக்காது. மனம் வலிக்காதா? நீ நிம்மதியாக என்ன பண்ணலாம்? அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு இருக்கலாம். உன் மனம் லேசா இருக்கும். அடுத்து அடையறதுக்கு என்னவோ அது போல நீ முயற்சி செய்வ. நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ்வு. கடந்த காலத்துடைய துக்கத்தை நினைச்சு நிகழ்காலத்தை இழக்கக்கூடாது இல்லையா? கடந்த காலத்தை நினைச்சு துக்கப்பட்டு உன் நிகழ்காலத்தை இழந்து விடவும் கூடாது. எதிர்காலத்தினுடைய பயத்தினால உன்னுடைய நிகழ்காலத்தை இழந்து விடவும் கூடாது. சரிதானே? அப்போ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூனுடைய பலன், பிரயோஜனம் நமக்கு புரியுதா? இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் பக்கரால, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُمْ مُصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ راجعون. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ, நாம் உங்களை சோதிப்போம். நாம் உங்களை சோதிப்போம். வல நபுலு வண்ணக்கும், உங்களை நாம் சோதிப்போம். பிஷையும், இவற்றை கொண்டு நான் உங்களை சோதிப்போம். மினல் ஹவுஃபி, பயத்தை கொண்டு உம்மை நாம் சோதிப்போம், உங்களை நாம் சோதிப்போம். வல் ஜூஇ, இன்னும் பசியை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம். வநக்ஸிம் மினல் அம்வாலி, உங்களுடைய செல்வங்களில் குறைவு ஏற்படுவதை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம். வல் அன்ஃபுசி, இன்னும் உயிர்களிலே, உங்களுக்கு சொந்தமானவருடைய உயிர்களிலே நஷ்டத்தை, குறைவை ஏற்படுத்துவதை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம். வஸ்ஸமராத், இன்னும் பழ வகைகளில், அதாவது கனி வர்க்கங்களில், விளைச்சல்களில் குறைவு ஏற்படுவதை கொண்டும் உங்களை நாம் நிச்சயமாக சோதிப்போம் அப்படின்னு யார் சொல்றா? அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால சொல்றான். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான்? வபஷ்ஷிரி ஸாபிரீன், இன்னும் பொறுமையாளர்களுக்கு சுபச்சோபனம் உண்டு அப்படிங்கிறான். இப்ப மறுபடியும் இங்க வந்துருவோம். நிச்சயமா அல்லாஹ் உங்களை சோதிப்போம்னு சொல்லி என்ன சொல்றான்? 5 விஷயத்தை சொல்றான். வல நபுலு வன்னக்கும் பிஷையும் மினல் ஹவுஃபி, பயத்தை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன்கிறான் அல்லாஹ். யார? மனித இனத்தையே. புரியுதா? அப்ப மனிதர்களை அல்லாஹ் எதை கொண்டு சோதிக்கிறான்? பயத்தை கொண்டு. என்ன பயம்? எல்லாமே பயம் தானே. பயப்படாம எங்க வாழ்ந்துட்டு இருக்கிற? அடுத்த நாள் என்ன ஆகுமோ,
அடுத்த நாள் என்ன ஆகுமோ? வியாபாரம் செய்யறவனா இருந்தா இந்த வியாபாரத்தில் எனக்கு லாபம் வருமா, இந்த பாட்டி நான் கரெக்டாக விற்று லாபத்தை சம்பாதிச்சிருவேனா, இல்லை இந்த பாட்டி மூலமா எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த லாபம் கரெக்டாக கிடைக்குமா, இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்குமா, அதே தொழிலாக இருந்து இந்த தொழில் செய்யறதை கொண்டு எனக்கு லாபம் கிடைக்குமா, என்னுடைய தொழில் நல்ல முறையில் நடந்தால் லாபம் ஈட்டுவேனா, இல்லை என் தொழில் நஷ்டமாகி என்னுடைய முதலெல்லாம் போயிருமா, இந்த வியாபாரத்தில் என்னுடைய முதலெல்லாம் அழிஞ்சிருமா? பயம் இருக்கா இல்லையா? பயப்படாத வியாபாரி இருக்கானா? பயப்படாத தொழிலாளி இருக்கானா? வியாபாரி தொழிலாளி மட்டும்தானா? மாணவர்களுக்கு பயம் இல்லையா? இந்த படித்ததை நான் கரெக்டாக தேர்வில் எழுதி நான் பாஸ் ஆயிடுவேனா இல்லையா? பயம் இருக்குதா இல்லையா? ஏன் வீட்டில் குடும்பத்தார்கள்ட்ட பயம் இல்லையா? என்னுடைய கணவன் என்னுடைய சமையல நல்லா இருக்குன்னு ரசித்து சாப்பிடுவானா, இல்லை வந்தவனே என்னை திட்டுவானா, தூக்கி போட்டு மிதிப்பானாங்கிற அந்த கவலை இருக்குது தானே பெண்களுக்கு? இல்லை ஆண்கள் நம்ம போன உடனே நம்ம பொண்டாட்டி அன்பா அரவணைச்சு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட வச்சு தூங்குறதுக்கு விடுவாளா, இல்லை நொய் நொய் நமக்கு என்ன பண்ணி பேசி நச்சரிச்சு நம்மகிட்ட அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா, இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி என்ன கருமத்தை கேட்டு இளவெடுக்க போறாளுங்கிற மாதிரி இவர் என்ன ஒரு பயம் வருமா இல்லையா? எல்லாருக்கும் இல்லை, இது நான் சொல்றது எல்லாருக்கும் நடக்க போறது இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் சிலர் இருக்கும் இல்லையா? அப்போ எல்லா வகையிலையும் எல்லா தரப்பு மக்களுக்கும் பயம் அப்படிங்கிறது என்ன இருக்கு, இருக்கா இல்லையா? அப்ப அது போன்ற பயம், இது மட்டும்தான் பயமா? நோயாளிக்கு இந்த நோய் நல்லாகுமா, இல்லை இந்த நோயிலே நான் போய் சேர்ந்துருவேனா? நோய் வராதவனுக்கு நோய் வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்கும், நோய் வந்தவனுக்கு இந்த நோய் நல்லாகாம இதுலயே போயிருவோமோன்னு பயம் இருக்கும். சரியா? எந்த ஒரு பயமும் இல்லாதவன் கூட என்ன பண்ணுவான், நோயில பயந்துருவானா இல்லையா? நோய் வந்து உச்சகட்டத்தில் ஆகும்போது என்ன ஆகும், எவனுக்கா இருந்தாலும் மரண சிந்தனை வந்துடும், நம்ம சரியாயிருவோமா, இந்த நோயிலையும் நம்ம மௌத்தா போயிருமாங்கிற ஒரு பயம் வந்துருமா இல்லையா? அப்போ இது போன்ற பயங்களை அடுக்கிக்கிட்டே போலாம். சும்மா அடையாளத்துக்கு ஒரு 4-5 எடுத்து சொல்லியிருக்கிறோம். அப்ப எந்த ஒரு காரியத்தை, ஒரு வாகனம் ஓட்டுற கரெக்டா ஓட்டிடுவோமா, கீழே விழுந்துருவோமா, பயம். ஒரு மனுஷன் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும், போய் சேருவோமா, பாதியில கவுந்துருமா, பயம். வாகனத்தில் இன்னைக்கு வாகனம் எடுத்தா பத்திரமா போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பத்திரமா போய் சேர்றதும் இருக்காங்க, ஆனா விபத்துகள் நடக்கத்தானே செய்யுது, யாருக்கு வேணாலும் நடக்கலாம்ல, அதுக்கு பேர் தானே விபத்து. அப்ப அந்த பயம் இருக்கத்தானே செய்யும். இப்படி எல்லா வகையிலும் பயம் இருக்கும். ஏன் ஆட்சியாளர்கள் மூலமா ஏதாவது நமக்கு பாதிப்பு வருமா, பயம் இருக்கும். ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேல ஏதாவது போர் தொடுத்துருமா அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். அப்ப பயம் அப்படிங்கிறது அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அவரவருடைய தொழில்களுக்கும் வியாபாரங்களுக்கும் தகுந்தவாறு, அல்லது அவரவருடைய செயல்பாடுகளுக்கும் நிலைப்பாடுகளுக்கும் தகுந்தவாறு பயத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த பயத்தை அல்லாஹ் எதற்கு கொடுக்கின்றான் என்றால் உங்களை சோதிப்பதற்காக. அப்படின்னு நான் சொல்லல, குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் பக்கரால சொல்றான், வல நபுலு வன்னகும் பிஷையின் மினல் ஹௌஃபி, நாம் உங்களை நிச்சயமாக சோதிப்போம் இவற்றை கொண்டு. அதில் முதலாவது எது? பிஷையின் மினல் ஹௌஃபி, பயத்தை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன். சரி, சோதனை முடிஞ்சிருச்சா? இல்ல. வல் ஜூஇ, இன்னும் பசியை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம். பசி என்ற சோதனையில் ஒரு மனுஷன் சிக்கி ஜெயிச்சிட முடியுமா? நம்ம எல்லாம் நோன்பு வச்சிருக்கோம் இல்லையா? இந்த நோன்பு நேரத்தில் பசி ஏற்படுதா இல்லையா? இந்த பசியினுடைய கொடுமை என்னன்னு நோன்பாளிகளுக்கு தெரியுமா இல்லையா? நோன்பாளிகளுக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் பசியோடு இருக்கக்கூடிய நிலையில தெரியும். ஏதாவது ஒரு வேலையின் எல்லா பணம் காசு வீட்டில் சாப்பாடு எல்லாமே இருந்தாலும் கூட, கடைகளில் சாப்பிட்றதுக்கு எங்கே நின்னாலும், இன்னைக்கு எங்கே போனாலும் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும் கூட, கையில் பணமும் இருந்தாலும் கூட, ஏதோ ஒரு வேலையின் காரணமாக அல்லது அலுவலின் காரணமாக அல்லது நாம் செய்கிற வியாபாரத்தின் காரணமாக சாப்பிட்றதுக்கு என்ன ஆகலாம், காலதாமதம் ஏற்படுமா இல்லையா? கரெக்டாக அந்த நேரத்துக்கு சாப்பிட முடியுமா? இல்லை அந்த பசி வந்து உடனே எல்லாராலும் எல்லா நேரத்துக்கும் சாப்பிட முடியுதா? காலதாமதங்கள் ஆகுது இல்லை. அப்போ அந்த பசி ஏற்படுதா? அந்த பசி நேரத்தில் எப்படி இருக்கும்? பசி நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்னு தனியாக சொல்லி தான் தெரியணுமா? அவங்களுக்கு அந்த சொந்த அனுபவம் இருக்கும் தானே. அப்போ அந்த பசி நேரத்தில் நம்மளுடைய நிலை எப்படி இருக்குது? சரி, அது மட்டுமா? உண்ண உணவு அல்லாஹ் நமக்கு தரலைன்னு சொன்னா, அந்த வறுமையின் காரணமாக, உணவு இல்லாத நிலையின் காரணமாக
அந்த பசி கொடுமைன்னு சொல்லுவோம்ல, அந்த பசி கொடுமையில தவிக்கும் போது ஏற்படுற வலி இருக்குல்ல, அது வேற எப்பவும் இல்லாத அளவுக்கு பெரிய வலியா இருக்குமா இல்லையா? நோய்கள்லயே மிகப்பெரிய மிக ஆபத்தான நோய் எது தெரியுமா? பசிதான். அதனாலதான் பசி பிணின்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். பசி பிணி, சித்தர்கள் சொன்னதெல்லாம் பசிய பிணின்னு தான் சொன்னாங்க. நோய் பிணினா நோய். அந்த நோய் மற்ற நோய் எல்லாம் வந்தா மருத்துவம் என்னது, மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்குவோம், எடுத்துக்கிட்டா அந்த நோய் சரியாயிரும். சில நோய்க்கு மருந்தே எடுத்துக்காட்டியுமே என்ன ஆகும், கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஆனா பசிங்கிற நோய்க்கு மருந்து உணவு, அந்த பசியினுடைய நோயை சாப்பாடுங்கிற அந்த உணவுங்கிற மருந்தை கொடுத்து தீக்கலைன்னு சொன்னா, அந்த மருந்து எடுத்துக்கலன்னு சொன்னா அந்த மனிதன் நீண்ட காலத்துக்கு உயிர் வாழ முடியுமா? சில வியாதிகளுக்கு மருந்து எடுத்துக்கிட்டா சரியாயிரும், மருந்து எடுத்துக்கலைன்னா உடனே எல்லாம் உயிர் போயிருதா? குறிப்பிட்ட காலங்கள், சில நோய்கள் சில மாதங்கள் சில ஆண்டுகள் மாறுபடுதா இல்லையா? அதன் காரணமாக நோயின் வீரியம் கூடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நோய் உச்சமானதுக்கு அப்புறம் மரணிச்சிருவார். கரெக்டா? ஆனா மருந்து எடுத்துக்கிட்டா அதுக்குரிய காலத்துல கியூர் ஆகி குணமாகி அவர் நலம் பெற்று நல்லபடியா வாழ்றார். அப்ப மருந்து எடுத்துக்கிட்டா குறிப்பிட்ட காலத்துல நல்லாகி ஷிஃபாவாகி ஆரோக்கியம் பெற்று நலமாகி வாழ்கிறார். மருந்து எடுத்துக்கொள்ளாவிட்டால், மருத்துவம் செய்து கொள்ளாவிட்டால் அதனுடைய நோயினுடைய வீரியம் நாள்பட அதிகரித்து ஒரு நிலையில் முற்றி மௌத்தாய் போயிடுவார். சில நோய்கள்ல, இன்னும் சில நோய்கள்ல மருந்து எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிரும், மருந்து எடுத்துக்காட்டியும் நல்லாயிரும். இன்னைக்கு சளி காய்ச்சல்லாம் இருக்குது, சளி எல்லாம் இருக்கு இல்லையா? சளிக்கு மருந்து சாப்பிட்டாலும் சரியாயிருது, மருந்தே சாப்பிடாட்டியும் ஒரு 4-5 நாள் என்ன ஆயிருது, தானா சரியாயிருதா இல்லையா? ஆனா பசிங்கிற நோய், அந்த பசி பிணி, மருந்து அதுக்கான மருந்து உணவு. நீ பசிங்கிற நோய் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 நேரம் வருதா இல்லையா? அப்போ அந்த 3 நேரமும் அதுக்கான மருந்தான உணவை நம்ம கொடுக்கும்போது அந்த பசி பிணியிலிருந்து அவன் நிவாரணம் அடைஞ்சிடறானா? இதுவே அந்த மருந்தை கொடுக்காமல், பசி பிணி வந்தவனுக்கு, பசி வந்தவனுக்கு அந்த பசிக்கான உணவான மருந்தை கொடுக்காமல், மருந்தில்லாமலேயே விட்டா, அந்த மருந்து எடுத்துக்கொள்ளாவிட்டால் அந்த பசிப்பினி அந்த மனிதனை என்ன செஞ்சிடும்? கொன்றுவிடும். அப்படித்தானே? உயிர் போயிருமா இல்லையா? சாப்பாடே சாப்பிடாம இருந்தா செத்து போயிருவான். கரெக்ட் தானே? அப்போ இருக்கிறதுலே ஆபத்தான உயிர்கொல்லி நோய் எது? பசி தானே. பசியோட பயங்கரமான பெரிய நோய் இருக்கா? இல்ல. எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு முக்கியம். அப்போ அப்பேற்பட்ட அந்த பசியை கொண்டு அல்லாஹ் சோதிப்பேங்கிறான். பசியை கொண்டு சோதிப்பேன். அம்வாலி, அடுத்தனது இன்னும் உங்களுடைய செல்வங்களிலிருந்து நஷ்டம் ஏற்படுவதை கொண்டு நான் சோதிப்பேன் அல்லாஹ். முதல்ல விஷயம் மினல் ஹவுஃபி, பயத்திலிருந்து சோதிப்பேன், பயத்தை கொடுத்து சோதிப்பேன். வல் ஜூஇ, பசியை கொடுத்து சோதிப்பேன், பசியை கொண்டு சோதிப்பேன். வனக்ஸிம் மினல் அம்வாலி, செல்வங்களில் உங்களுடைய செல்வங்களில் குறைவு நஷ்டம் ஏற்படுவதை கொண்டு நான் சோதிப்பேங்கிறான். செல்வத்தில் நஷ்டம் ஏற்படும் போது எப்படி இருக்கும்? மனசு ஆனந்தமா இருக்குமா? ஆஹாஹா, என்னுடைய செல்வத்திலே மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, எனக்கு மிக பேரானந்தமாக இருக்குதுன்னு ஒரு மனுஷன் இருப்பானா? இருந்தா அவன் என்னன்னு சொல்லிடுவோம்? பைத்தியக்காரன் சொல்லிடுவோம். கரெக்டா? அப்ப எப்படி இருக்கும்? பொதுவா ஒரு மனுஷனுக்கு மனசு வலிக்குமா? கவலையா இருக்குமா? சில பேருக்கு உயிரே போற மாதிரி இருக்குமா? பெருந்தொகை ஒருத்தருக்கு பெருசா போயிட்டு சில பேர் என்ன ஆயிடுவான்? ஹார்ட் அட்டாக் செத்தே போயிடுவான். கரெக்டா? ஆயிடுதா இல்லையா? நடக்கிறது நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? அதிர்ச்சியில் என்ன சொல்றது, நெஞ்சுவலி வந்து செத்து போயிட்டான், மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் இழந்தான் அப்படின்னு செய்திகள்லாம் கூட சொல்றாங்க. சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருமா இல்லை எத்தனை வருஷத்துல? அப்போ உன்னுடைய செல்வங்களில் இழப்பு ஏற்பட்டால் உங்களுடைய செல்வங்களில் இழப்பை நஷ்டத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் உங்களை சோதிப்பேன்கிறான். மூணாச்சா? வல் அன்ஃபுசி, உங்களுடைய உயிர்களிலே நஷ்டம் ஏற்படுவதை கொண்டு நான் சோதிப்பேன்கிறான். உங்களுடைய உயிர்கள் எப்படி நஷ்டம் ஏற்படும்? நம்ம குடும்பமா வாழ்றோமா இல்லையா? தனித்தனியா வாழ்றோம், குடும்பமா வாழ்றோமா? குடும்பம் கோத்திரமாக வாழ்றோம், உறவுகளை பேணி வாழ்றோம், உறவுகளோட ஒட்டி வாழ்றோம். மனித இனம் அப்படித்தானே வாழுது எந்த நாட்டிலே இருந்தாலும். அப்போ ஒரு மனிதன் இருந்தா அவனுக்கு என்ன இருப்பாங்க? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமன், சித்தப்பா, பெரியப்பா எல்லாமே இருப்பாங்களா?
இந்த பக்கம் மனைவின்னு ஒருத்தி வரும், மனைவி மூலமா மாமனார் மாமியார் கொழுந்தனார் கொழுந்தியா இப்படி எல்லாம் ஏற்படுமா? இந்த பெண்ணுக்கு கணவர் மாமனார் இப்படி வருமா? அப்போ உறவு சொந்தம் பந்தம்னு சொல்லி இங்க என்ன ஆகுது? பெருசாகுதா? அதோடு இல்லாம இந்த கணவன் மனைவி மூலமா குழந்தைகள் வரும் இருக்கா? இப்போ இதெல்லாம் நம்ம உறவு. இந்த உறவுகள்ல கொஞ்சம் தூரத்து உறவு இருக்கு, கொஞ்சம் குடும்பம் ரொம்ப நெருக்கமான உறவு இருக்கா, அது இல்லாம குடும்பத்துக்குள்ள அப்படிங்கிறப்ப அது ஒரு இதா இருக்கா? அப்ப இந்த உறவுகள்ல வரையறை மாறுபடுதா, எல்லைகள் இருக்குதா? இப்ப இதுல உயிர்கள்ல அந்த மனிதர் உயிர்கள் நஷ்டம் ஏற்படுதுன்னா அந்த உறவுகள் இருக்கக்கூடிய மனிதர்கள்ல யாருக்காவது மௌத்தை கொடுத்து சோதிப்பான்னு அர்த்தம். மௌத்து ஏற்படுதா இல்லையா? மௌத்து ஏற்படாத குடும்பம் இருக்குதா? மரணம் ஏற்படாத குடும்பம் இருக்கிறதா? அப்போ அந்த மரணம் ஏற்படும் போது உன்னுடைய உறவினர்ல ஒருத்தர் இறந்தான்னு சொன்னா நம்முடைய மனம் எப்படி வலிக்குது? சந்தோஷமா இருக்குதா? இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இல்லாட்டி பரவாயில்ல சரி இருந்தாலும் போயிட்டார் அப்படியா இருக்குது? எப்படி வலிக்குது? அழுவாதம் கூட அழுதுறானா இல்லையா? எவ்வளவு பெரிய வலி மரணம். நம்ம கூட இருக்கிற ஒரு மனிதன், நம்முடைய உறவினர், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்க ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னா எப்படி வலிக்கும்? அந்த உன்னுடைய உறவிலே இருக்கக்கூடிய உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உயிர்களிலே நஷ்டத்தை, அதாவது அவர்களுக்கு இறப்பை கொடுத்து மௌத்தை கொடுத்து அதனை கொண்டு நான் உன்னை சோதிப்பேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதோடு இல்லை, சமராத் ஐந்தாவது, இன்னும் கனி வர்க்கங்களில் மகசூல் விளைச்சல் ஏற்படும். விவசாயம் செய்வாங்க இல்லையா? அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? அரபு மக்களுடைய தொழில் எதுவா இருந்துச்சு? பேரிச்சம்பழம் விவசாயம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க இல்லையா? அப்ப அதெல்லாம் அதிகமாக உங்களுக்கு சகாபாக்களுக்கு என்ன இருந்துச்சு? வருமானம் தரக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. இப்போ இந்த மகசூல்ல பேரிச்சம்பழம் வந்து அதிகமாக குளத்தல் அப்படின்னு சொன்ன என்ன ஆயிரும்? வருமானம் போச்சு, வருமானம் கம்மியாக இருக்கும். இதனால அவங்க வாங்கி கடனுக்கு வாங்கி செஞ்சுருப்பாங்க, இல்லை இருக்கிற முதல்ல போட்டு அவங்க செஞ்சுருப்பாங்க. அந்த வித்தை தான் அவங்க அடுத்த வருஷம் வரைக்கும் அடுத்த விளைச்சல் எடுக்கிற வரைக்கும் சாப்பிட்டாகணும். கரெக்டு தானே? இன்னைக்கு விவசாயிகள் நம்ம ஊரில் பார்க்குறோமா இல்லையா? அந்த விவசாயம் பண்ணி இந்த விளைபொருட்களை எடுத்து அதை விற்று அதில் லாபம் வந்து அதை வச்சு அடுத்த ஈல்டு எடுக்கிற வரைக்கும், அடுத்த மகசூல் எடுத்து வியாபாரம் பண்ணுற வரைக்கும் அதை வச்சு தானே ஒரு விவசாயி வாழ்கிறான். அப்போ அந்த விவசாயிக்கு அந்த மகசூல்னு சொல்லக்கூடிய அந்த விளைச்சல் குறைவாயிருச்சுன்னா என்ன ஆயிரும்? அடுத்த விளைச்சல் வரைக்கும் அந்த காசை வச்சு அவனால் வாழ முடியுமா? பத்தும் பத்தாமல் இருக்குமா? தன் மனைவி மக்களுக்காக தன் குடும்பத்திற்காக அவன் கடன் வாங்க தேவை இருக்குமா? அந்த கடன் தொல்லையினால் எத்தனை பேர் மரணங்கள் நிகழுதா இல்லையா? அப்போ இது போல மகசூல்ல குறைவு ஏற்படுத்தி நான் சோதிப்பேன்கிறான். அப்போ விவசாயிகளுக்கு மகசூல், அப்போ மற்றவங்களுக்கு இல்லையானா அப்படி இல்லை. இது என்ன பண்ணலாம்? விவசாயம் பண்றவனுக்கு விவசாயத்துல விளைச்சல்ல குறைவா தரான், வியாபாரம் பண்றவனுக்கு வியாபாரத்தில் லாபத்துல குறைவு செய்வான்னு அர்த்தம். தொழில் செய்யறவனுக்கு வியாபாரம் கஸ்டமர் வராம என்ன பண்ணுவான்? குறைவு ஏற்படுத்துவான்னு அர்த்தம். வேலைக்கு போறவனுக்கு வேலை கிடைக்காம உட்கார வைப்பான், ஓய்வுல உட்கார வைப்பான்னு அர்த்தம். அப்படித்தானே? அப்ப மொத்தத்தில் நீ பொருள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்திய முறையில் உனக்கு தினசரியோ அது மாதமோ ஆண்டு கணக்கிலோ கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்திலே குறைவை ஏற்படுத்தி உன்னை நான் சோதிப்பேன்னு யார் சொல்றா? நானா? அல்லாஹ் சூரத்துல் பக்ரால குர்ஆன்ல சொல்றான். அப்போ வல நபுலு வன்னகும் பிஷையும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத். நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். எதை கொண்டு? இதனை கொண்டு, மினல் ஹௌஃபி பசியை கொண்டு, பயத்தை கொண்டு, வல் ஜூஇ பசியை கொண்டு, வ நக்ஸிம் மினல் அம்வாலி உங்களுடைய செல்வங்களில் நஷ்டம் ஏற்படுவதை கொண்டு, வல் அன்ஃபுஸி உங்களுடைய உயிர்களில் நஷ்டம் ஏற்படுவதை கொண்டு, வஸ் ஸமராத் உங்களுடைய விளைச்சல்களில் நஷ்டம் ஏற்படுவதை கொண்டு நிச்சயமாக நாம் சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அடுத்த வார்த்தை இதெல்லாம் கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறேன்னு சொல்லிட்டானா? சோதித்து அடுத்த வார்த்தை என்ன சொல்றான்? வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் இன்னும் பொறுமையாளர்களுக்கு சுப செய்திங்கிறான். இதெல்லாம் கொண்டு நான் சோதிப்பேன்ப்பா, சோதனை எல்லாம் செய்வேன். சோதனை எதுக்கு செஞ்சேன்? உன்னை கஷ்டப்படுத்தி நான் ரசிக்கவா? இல்லை, எதுக்காக செஞ்சான் அல்லாஹ்? எதுக்காக செய்யறான் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றான்? வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி உண்டு. எதுல? இப்பேற்பட்ட துக்கங்களில், இது போன்ற துக்கங்களில் எவன் பொறுமையோடு இருக்கானோ அப்பேற்பட்ட அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சுபச்சோபனம் உண்டு.
அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யாரு? அந்த சுபச்சோபனத்திற்கு, அந்த சுப செய்திக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், அவர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து, ஒரு சிரமம் அவர்களை பிடித்து விட்டதென்றால், ஆட்கொண்டு விட்டால், காலூ அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்கே உரியவர்களாக இருக்கிறோம், சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அதாவது சொந்தக்காரனா ரிலேஷன் இல்லை, சொந்தம், உரியவர்கள். நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்கே உரியவர்களாக இருக்கிறோம், இன்னும் அவனிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட அந்த மனிதர்கள் தான், அந்த மனிதர்களுக்கு தான் சுப செய்தி பஷாரத் உண்டென்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அப்போ இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மௌத்துக்கு மட்டும் சொல்றதில்லை அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னா, இங்க அல்லாஹ் இங்க என்ன சொல்லிட்டான்? லைனா பட்டியல் போட்டானா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குமோ அத்தனை இந்த 5க்குள்ள வந்துருமா வராதா? பயம், பசி, பொருள்ல நஷ்டம், செல்வத்தில் நஷ்டம், உயிரில் நஷ்டம், வியாபாரத்தில், அதாவது பொருளாதாரம் ஈட்டுறதுல நஷ்டம். முடிஞ்சில்ல. இந்த 5 தாண்டி என்ன இருக்கு போகுது மனித வாழ்வில்? இந்த 5 மிக முக்கியமானதா இல்லையா? இந்த 5லையும் அப்படின்னா ஒட்டுமொத்த மனித வாழ்வு சம்பந்தப்பட்ட அனைத்துலையும் அல்லாஹ் என்ன பண்றான்? சோதிப்பான்னு அர்த்தம். அப்படிதானே? அப்போ உன்னுடைய எல்லா விஷயத்தையும் நான் சோதிப்பேன்ப்பா. அப்படி சோதிக்கும் போது எவன் பொறுமையோடு இருக்கிறானோ அவனுக்கு சுபச்சோபனம். அந்த பொறுமையாளன் எப்படி இருப்பானாமா? சும்மா பொறுமையா மட்டும் இருக்க மாட்டானாமா, அவன் சொல்லுவானாமா என்னன்னு? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவானாமா. பொறுமையோடு இருக்க மட்டும் மாட்டான், அவன் சொல்லுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். புரியுதா? அப்போ நாம நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுற எந்த சிரமமாக இருந்தாலும் சரி, இந்த சிரமம் அந்த சிரமம் அப்படி இப்படி எதுவுமே இல்லை, எந்த சிரமமா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல பொறுமையோடு இருக்கணும். இரண்டாவது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிறது உணர்ந்து சொல்லணும். வெறும் வாயில சொல்ல பத்தாது. இவ்வளவு நேரம் விளக்கமா சொல்லலையே ஆரம்பத்திலிருந்து, அந்த அளவுக்கு உணர்ந்து நீ சொல்லி பாரு. அல்லாஹ்வுடைய சுபச்சோபனம் நிச்சயம் நம் அனைவருக்கும் கிடைத்தே தீரும், அது சந்தேகமே இல்லை. சரிதானே? அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ, அல்லாஹ் நம்மை எதை பேச வைத்தானோ, எதை கேட்க வைத்தானோ அதன்படி வாழ்ந்து அவனுடைய நல்லடியார்களாக, அவனுடைய சொந்த அவுலியாக்களாக நம்மையும், நம் மனைவி மக்களையும், நம் குடும்பத்தினரையும், நம் சந்ததிகளையும், என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.